இங்கே தமிழ்நாட்டில் நான் வந்து ஒரு 3 பொண்ணை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டில் வந்து நிறைய தமிழ் பொண்ணுங்களோட நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறையா படங்களில் பண்ணியிருக்கேன். அவங்களால நிறையா நான் வந்து எப்படி சொல்கிறது, நிறைய என்னால் வேலை வாங்கிக்க முடிஞ்சுது. அதனால நான் மேக்ஸிமம் தமிழில் தான் தேடிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. ஒரு 3 ஃபோட்டோ வந்தது எனக்கு. இந்த 3 ஃபோட்டோவில் இது தமிழ் தான் நினச்சேன். நான் ஆக்சுவலி இவங்க தமிழ்நாடு தான் நினச்சேன். பயம் அனுப்பிட்டு சொல்லும்போது இவங்க வந்து பெங்களூர்னு இருந்துச்சு. அப்புறம் அவர் நண்பர்கிட்ட சொன்னேன், பெங்களூர்னு போட்டிருக்கேன், இவங்க ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்க என்னன்னு நான் ஃபுல்லாகவே கீழே படிச்சு பாருங்க. அப்போ படிச்சு பார்க்கும்போது இவங்க வந்து ஆல்ரெடி நேஷனல் அவார்டு வாங்கின படத்தில் பிங்காரங்கிற படத்தில் வந்து ரோல் பண்ணியிருக்காங்க, ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்புறமா தான் இவங்களை சூஸ் பண்ணேன். சரி, ஒரு நல்ல கம்பேக் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இவங்களை சூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கால் வந்திருக்கு இந்த படமுக்கு டிரெக்டரு. ஸோ அப்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் இங்கே படம் பண்ணிகிட்டு இருக்கேன், நரேஷன் பண்ணிட்டாரு, இந்த ஸ்டோரி சொன்னார். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போது ஸ்டோரி கேட்கும்போது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, இந்த படமில் ரொம்ப லேயர்ஸ் இருக்குது. கேரக்டர் படம் மட்டும் அல்ல, ஏன் கேரக்டர் மட்டும் அல்ல, லைக் வேறு என்ன சொல்ல, எல்லா படம்ல எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. சும்மா அவர் வந்து லைக் ஓகே ஒரு கேரக்டர் ஃபினிஷ் பண்ணலாம் அந்த மாதிரி இல்லை, எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது கேரக்டர் பண்ணும்போது. அண்டு எனக்கு என் பாயிண்ட்ல வரும்போது எனக்கு ஸ்டோரி, ஐ ஹர்ட் த ஸ்டோரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அப்புறம் இந்த படம்ல ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ் இருக்குது. ஸோ இந்த ஜென்ரேஷனில் என்ன போயிட்டு இருக்கு, ஸோ அது ஒரு பர்சன் அட்லீஸ்ட் ஒரு பர்சன் அது சொல்லதுக்கு வேணும்னா அது டிரெக்டர் இந்த படம்ல சொன்னார். லைக் எவ்ரிபடி வெயிட் பண்ணிட்டு இருப்பார். லைக் யாருமே இந்த மேட்டர் பேசும்னா யாருமே பேசும் இல்லை இந்த மேட்டர் பற்றி, ஒரு இமோஷன்ஸ் பற்றி என்ன நடத்திருக்கு இந்த சமாஜத்தில். ஸோ இந்த படம்ல அது நம்ம போர்ட்ரேட் பண்ணியிருப்பார். ஸோ எனக்கு அப்போது ஃபீல் ஆயிடுச்சு, ஓகே லெட் மீ டூ திஸ் மூவி. அண்ட் அதுதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் உள்ளே வந்திருக்கு. கஷ்டம் இல்லை, பிகாஸ் நாங்கள் ரொம்ப அது படம் மேலே எனக்கு காதல் இருக்கு ரொம்ப. ஸோ அது எனக்கு கஷ்டம் ஆகாது. ஸோ ரொம்ப லவ் பண்ணிட்டு நாங்கள் படம் பண்ணியிருக்கேன். இது ஃபுல் ஃப்ளெஜாக ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இது ஐ திங்க் பார்க் படம்ல லைக் நாங்கள் செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன். இதில் கம்ப்ளீட் த்ரூ அவுட் த மூவி நாங்கள் இருக்கேன். ஸோ ஐ ஃபீல் இது தமிழுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ஸ்மால் ஸ்கேல் மூவில வந்து மேக்கிங் வைஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆனால் ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக பிக்கப் ஆகி வருவாங்க. இப்போ எல்லா ஆடியன்ஸுமே வந்து தேட்டர் எந்த தேட்டரில் படம் பார்க்கறது வரைக்கும் யோசிக்கிறாங்க, போஸ்டரை பார்த்து யோசிக்கிறாங்க, ட்ரெய்லர் வச்சு யோசிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கத்தில் வந்து யூஎஸ்பின்னு ஒரு மேட்டர் இருக்கு. ஸோ இந்த படம் ஏன் ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும், எப்பேற்பட்ட ஒரு மூவியாக இருக்கும், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மேக்கிங் வைஸும் என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார், சின்ன விஷயம்தான். இப்போ நமக்கு நடக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் நம்மளால் தட்டி கட்ட முடியாது. நம்ம நிறைய நடக்குது, இந்த உலகத்தில் நிறைய நடக்குது, நம்ம ஊரில் நிறைய நடக்குது, பக்கத்து வீட்டில் நடக்குது, எய்த்த வீட்டில் நடக்குது. நம்ம வீட்டை தவிர வேற எங்கே எது நடந்தாலும் நம்மளால எதுவுமே கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம அவ்வளோ வக்ர புத்தியெல்லாம் கிடையாது. நமக்கு அது தேவையில்லைன்னு கடந்து போயிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படிதானே எல்லாருமே போயிட்டு இருக்கோம். இங்கே உள்ள எல்லாருக்குமே எல்லா விஷயமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் நம்மளோட பிரச்சனையை நமக்கு சகிச்சுக்கிட்டு நம்ம அழுத்தி பிடிச்சிக்கிட்டு வேற வழி இல்லை, ஓடிதான் ஆகணும், ஐயோன்னு உச்சி கூட்டிட்டு நம்ம ஒரு விஷயத்தையும் பாஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இப்படிதான் இந்த பீப்புள் எல்லாருமே டோட்டலாகவே எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. அவங்க இந்த படத்தை வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபைட் சொல்லுவாங்களா, அதாவது திருப்தி கிடைக்கும். இந்த படத்துல அவங்க மனசுக்குள்ள இருந்த ஆழ்ந்தமான கேள்வி எல்லாத்துக்கும் இதுல பதில் இருக்கு. ஸ்மால் ஸ்கேல் உள்ள மூவிஸ் அத்தனை மேக்கிங் வைஸ்ல கொஞ்சம் நார்மலா இது பண்றாங்க, இன்னும் பெட்டரா ஸ்கிரீன் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறத பத்தி ஜெனரலா சொல்லணும்னா, பொசிஷனிங் எப்படி நம்ம பண்றோன்றதை பொறுத்தா இருக்கு. இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட்டை நம்ம எப்படி கொண்டு போய் வெளியே காட்டுறோன்றது மெயினா கரெக்டான ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் மூலமா பண்ணணுன்றது இருக்கு. பேசிக்கா மேக்கிங் ஒன்று இருந்தால் தான் நான் கொண்டு மார்க்கெட்டிங் பண்ணும்போது ட்ரெய்லர் கட்டோ ஒரு போஸ்டரோ பார்க்கும்போது ஒரு இம்ப்ரெஸ் ஆவாங்க. லைக் ஈவன் நம்ம ஒரு தம்ப்நெயில் புக் மை ஷோலையோ யூடியூப்ல தம்ப்நெயில் நல்லா இருந்தால் தான் உள்ளே போகிறோம். உள்ளே போய் அந்த ஒரு 1 மினிட் நல்லா இருந்தால் தான் அதுக்கப்புறம் யோசிப்போம். ஸோ டெஃபினட்டாக மேக்கிங் நல்லா இருக்கணும். இப்போ இதில் வந்து ஃப்ரெஷர்ஸ்
ஸோ இதில் என்ன யூஎஸ்பி நீங்கள் கேட்குறீங்க, கரெக்ட் தான். டேரக்டர் என்கிட்ட இது வரைக்கும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டது என்னென்னா, ஹீரோவை அவர் சொன்னார் இல்லையா, ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக சொன்னார், பவர் ஸ்டார் மாதிரி, வாட்டர்மேலன் ஸ்டார் மாதிரின்னு. அவர் எதார்த்தமாக அவரோட ஒரு டிரான்ஸ்பரன்சி தெரியுது. பட் நாங்கள் இன்டராக்ட் பண்ண வரைக்கும் அவர் சொன்னது என்னன்னா, இந்த ஹீரோ ஒரு இன்னசென்ட், அவராகவே காட்டி ஒரு அவர் எப்படி இருக்கிற ஆசிட்டிஸ் காட்டிட்டு படத்தோட விஷயத்துக்குள்ள அதை உள்ள கொண்டு வந்து நான் அதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக ஜென்ரலாக பார்க்குற ஒருத்தனுக்கு சும்மா போய் பார்ப்பாங்க அப்படின்னு பார்க்குற ஒருத்தன் வந்து ஒரு 10 பேர் பார்த்தாங்கன்னா டெஃபினட்டாக கூட ஒரு 10 பேர் வருவாங்கன்றது அவரோட நம்பிக்கை. ஸோ அதுதான் இந்த சின்ன படங்கள் பொறுத்தவரைக்கும் யூஎஸ்பின்றது காட் ஆஃப் மவுத் மட்டும் தான் நம்புறேன். டிசைனான மேக்கிங், நல்ல மார்க்கெட்டிங், உள்ள சரக்கு இருக்கணும், வந்துச்சுன்னா சேஃபாக தேட்டர்ஸ் கிடைக்கிறது அதான். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஆனஸ்டாக சொன்னால் இந்த படம் எனக்கு பார்க்கல, ஓகேவா. இந்த படத்தை எனக்கு ரெஃபர் பண்ணுற நம்ம இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான சில நண்பர்கள் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட நான் இன்ட்ராக்ட் பண்ணேன். ஸோ இவங்க நம்ம மூலமாக வரணுன்றதை ரொம்ப விரும்பி வந்தாங்க. அவங்க காட்டின விஷயங்கள் படத்தில் அவங்க ஹைலைட் பண்ணி காட்டின சில விஷயங்கள் பார்க்கும்போது இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ டெஃபினட்டாக இது நம்ம பிராண்டோட அசோசியேட் பண்ணி பண்ணால் நமக்கும் ஒரு நல்ல பேர், அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் இது வரைக்கும். படத்தை நாளைக்கு கியூப்ல நாங்கள் ப்ரொடியூசர் டைரக்டர் பார்க்க போகிறோம். பார்க்கும்போது இன்னும் நாங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் டாப் பிஆர்ஓஸ் 2-3 நெருங்கி பழகிற வாய்ப்பு இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஒர்க் பண்ணுற படத்தை நாங்கள் பார்க்குறது இல்லைங்க, ஜட்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல விரும்பல. வந்தாச்சு, ட்ராவல் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஒரு 10 வருஷம் ட்ராவலில் வந்து டெஃபினட்டாக ஒரு தப்பான படத்தை எடுத்துருக்க மாட்டாருன்னு நம்பிக்கை இருக்குது. தன்னை நம்பி வந்தவரை தள்ளி விடுற மாதிரி ஒரு படம் எடுத்துருக்க மாட்டாருன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதில் கான்ட்ரிபியூட் பண்ணி சேர்ந்து ஓடலான்னு இருக்கோம். ஒரு 100 ஸ்க்ரீன்ஸ் பிளான் பண்ணிருக்கோம். இல்ல ஹீரோ ஹீரோயின் மாதிரி இங்க கேரக்டர் வந்து நிறைய இருக்காங்க அந்த படத்துல. இப்ப சிசர் மனோகர் சார் இருக்காரு, சேரன் ரவி சார் இருக்காரு, நிழல் ரவி சார் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஈஸ்வர் சந்திரபாபு பண்ணியிருக்காரு, கிளிதாமச்சந்திரன் பண்ணியிருக்காங்க, அஸ்மிதா பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே இவங்கள மாதிரி அங்கங்க உள்ள கேரக்டர்ஸ், அவ்வளவுதான். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 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 ஒருத்தரை வந்து ட்ரிகர் பண்றாங்க. அவங்க தெரிஞ்சு செய்யல, தெரியாம அங்கங்க பண்றது இவனுக்கு ட்ரிகர் ஆகுது. அதனால அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன நடக்குது? இல்ல 4 அது என்ன ரிவீல் பண்ணல, அது படத்துல ரிவீல் பண்ணிருக்கோம். கிரைம் அண்ட் சைக்கோ த்ரில்லர். சார் சென்சார்லயும் இது கேட்டாங்க. அது ஆக்சுவலி வந்து சரக்கு சந்தர், அந்த கேரக்டர் பேர் வந்து சரக்கு சந்தர். படத்துடைய ரொம்ப முக்கியமான கேரக்டர் அது, ரொம்ப முக்கியமான கேரக்டர் அது. சரக்கு சந்தர் இந்த படத்துடைய கேரக்டர் பேர், சவுக்கு சந்தர் கிடையாது. அது வந்து இதுலயே வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க, இதுலயே சென்சார்லயே வந்து திருப்பி கொடுத்து நீங்க சவுக்கு சங்கர் தான் பேசுறீங்கன்ட்டாங்க. அது கிளிராமச்சந்திரன் பேசும்போதும் இல்ல மற்றவங்க பேசும்போதோ சவுக்கு சந்தர்னா அவங்களுக்கு ஆதரவு வந்துருக்கும். திருப்பி மறுபடியும் அதை கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் சரக்கு சந்தர் தான் சார்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சவுக்கு சந்தரோட நம்ம ஒன்றும் இது கிடையாது. இந்த படத்துல வந்து அது மேபி அது சாயம் இருக்கலாம். எல்லாத்தையும் எல்லாரோட சாயமும் பூசித்தானே ஒரு படம் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம ஒரு விஷயத்த நம்ம பண்றோம், நான் காலைல சாப்பிட்றேன் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன மாதிரியே சாப்பிட்ற அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஒவ்வொருத்தரோட சாயல் இருக்கும். இது வந்து இல்ல, அந்த சாயல் இருக்குன்னு சொல்றேன். நீங்க அப்படி பார்த்தா அந்த சாயல் இருக்கும். நீங்க சரக்கு சந்தரை வந்து சவுக்கு சந்தரா பார்த்தா அப்படிலாம் இல்லைங்க. ஏங்க படம் பண்ண வந்திருக்கோம், நம்ம சினிமா பண்ண வந்திருக்கோம். எல்லாரோட சாயலையும் நம்ம பூசிதான் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்பெஷலா வந்து சாயம் மேல சீக்கிரமா படுது. ஆடியோ வெளியில பாக்குறவங்களுக்கு ஈஸியா சொல்லிடுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களா ஏத்து வீட்டுக்காரங்களா அந்த சாயத்துல இருந்தாங்களா யாரும் சொல்ல போறது இல்லை. அவங்க இருக்கிறதுனால அவங்களோட சாயம் சவுக்கு சந்தர் படுது. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. அவருக்கு வந்து சவுக்கு சந்தர் மேல அவருக்கு என்ன கோவம் இல்ல எனக்கு என்ன கோவம் அதெல்லாம் வந்து இல்ல 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 பர்சனலான கோவம் இல்ல. அப்படி இருக்கா? அதெல்லாம் கிடையாது. நான் கேட்டல இல்ல, அது ஒரு கேரக்டர். அவர் ஒரு யூடியூபர். இல்ல இல்ல இல்ல, நம்ம என்ன உண்மையோ அதை சொல்லியிருக்கோம். நம்ம சவுக்கு சங்கருக்கு சரக்கு சங்கருக்கு இல்ல இல்ல விமர்சனம் மீன்ஸ் என்னன்னா, இங்க நடக்கிற தவறுகளை எல்லாரும் சுத்தி தான் காமிக்கிறாங்க.
ஒரு சிலரை நான் வந்து அதுல டார்கெட் பண்ணி வச்சிருக்கேன். அது பேரு சரக்கு சந்தர்னு வச்சாலும் சவுக்கு சங்கர் கிடையாது. ஒரு சிலரை இப்ப இவங்களுமே யூடியூபர் தான் அந்த படத்துல, இவங்க யூடியூபர் தான். அவரு நிலவுரை தவிர மத்த எல்லாருமே யூடியூபர் தான் அந்த படத்துல நடிச்சவங்க. எல்லாருக்கும் நான் அந்தந்த மாதிரிலாம் வைக்கல. சரக்கு சந்தர்னு பேர் வச்சேன், அது சவுக்கு சங்கர்னு இப்ப அது இதாகிட்டு இருக்குது. சவுக்கு சங்கர் கிடையாது, சரக்கு சந்தர் தான். அது யூடியூபரா அது ட்ரெய்லர்லயே பாத்துருப்பீங்களே. இல்ல அது வேணாம் சார், படத்தை எல்லாத்தையும் உடச்சிட்டு வர மாதிரி ஆகும். படம் வரும்போது பார்க்கலாம். இருக்காங்களே அவங்க எல்லாம் இருக்காங்க. இல்ல எல்லாருமே இருக்காங்க, எல்லாரோட சாயலும் இருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் பர்சனல் கேரக்டர் எடுத்து நம்ம பண்ணல, அந்த அந்த மாதிரி சாயல்ல இருக்காங்க. அவங்க கிடையாது, அவங்களோட பர்சனல் கேரக்டர் கிடையாது. ரீசெண்டா வந்து இண்டஸ்ட்ரியில பெரிய கான்ட்ரோவர்சியா இருக்குதுன்னா ஒரு தாராயிட்டு அவங்களோட ரைட் என்னன்னு கேட்டது வந்து ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி. இல்ல இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஹீரோயின்ஸ்ல ரைட் கேட்கறதுனால அது வந்து ஒரு பெரிய பாய் ஷேமிங்கா பாக்குறீங்க. வெயிட்டா எனக்கு என்ன ஃபீல் ஆயிடுச்சுன்னா, அது கொஸ்டின் கேட்கும்போது அது பின்னாடி என்ன இன்டென்ஷன் இருக்கு அண்ட் ஒரு ஜென்யூன் ரீசன். எப்படின்னா ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க, ஒரு சீன் இருக்கு, ஹீரோ ஹீரோயினுக்கு லிஃப்ட் பண்ணணும் சீன். அப்போ அந்த ரிப்போர்ட்டர் லைக் ஹீரோ லிஃப்ட் பண்ணணும் சீன் இருக்கு. ஸோ லிஃப்ட் பண்ண சீன் சாரி ஓகே. ஸோ லிஃப்ட் பண்ணதுக்கு சீன் இருக்கு. ஸோ அப்போ அந்த ரிப்போர்ட்டரா எப்படி கேட்கும்னா லைக் ஒரு கியூரியஸ்ல அது எப்படி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அந்த மாதிரி கேட்கும்னா அது எனக்கு தோணுது பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் இல்லை. பட் ஒரு சும்மா ஒரு பப்ளிசிட்டி கிராப் பண்ணதுக்கு இல்லைன்னா ஒரு ஆப்போசிட் பர்சனுக்கு அது ஹர்ட் ஆகும், அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆயிடுச்சுன்னா ஐ திங்க் அது தப்பாயிடும். பிகாஸ் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நம்ம ப்ரொஃபஷ்னல் கொஷின்ஸுக்கு ரெடி இருக்கு எப்போவுமே. பட் லைக் பிகாஸ் ஆர்டிஸ்ட் ஆர் ஹியர் டு எக்ஸ்பிரஸ் தி எமோஷன்ஸ், not the measurements. நான் சொல்லுவேன் யூடியூபர்ஸ் எல்லாம் ஒன்றும் கோவம் இல்லை சார். யூடியூபர்ஸ் தான் நான் எல்லா சொல்றது வாழ வைக்க ரஜினிகாந்த் தான் சொல்லி தான் சார் இருக்கேன். உங்களை வாழ வைக்கிறது அவங்க தான், அவங்களோட இன்ஃபுளுன்ஸ்ல தான் நம்ம படமே பண்றது. அவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது. சினிமா துறையே கிடையாது, யூடியூப்னு ஒன்று இல்லைன்னா சினிமா துறையே கிடையாது. ஒரு சிலர் அந்த படத்துல நிறைய நான் சொல்லியிருப்பேன். ஒரு சிலரால வந்து ஒரு 2 பேரால மீதி 98 பேர் கெட்டு பேர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் சொல்லியிருக்கோம். ஒரு சிலர் ஒரு 2 பேரால மீதி 98 பேர் கெட்ட வராது. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சினிமாக்காரங்களுக்கு தெரியும் 98 பேர் நல்லவங்க மீதி 2 பேர் கெட்டவங்க தெரியும். வெளியில உங்களுக்கு தெரியாது. வெளியில அவங்க பார்க்கும்போது என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்னு தான் தோணும். மொத்தமா அது கெட்ட பேர் ஆகுது. அது இருக்கக்கூடாதுங்கிறது இந்த படத்துல அழுத்தமா சொல்லியிருக்கோம். இல்ல அதுல ஒரு கேரக்டர் ஆகும், ஒரு கேரக்டர் தான். ஆமா அந்த படத்துக்கும் அந்த மேட்டருக்கும் உங்க படத்துல சம்பந்தம் இருக்கா? ஒருவேளை அந்த கோவில் அந்த மேட்டர்ல வந்து உங்களோட தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு பனிஷ்மென்ட்லாம் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் நீங்க என்ன சொல்றீங்க? கரன்னு அறுத்துடணும் சார். அவங்கள அறுத்து போட்டுடணும். இவங்க எல்லாம் சுற்றுலாம் பிடிக்க கூடாது, அறுத்து போட்டணும். இதுல அதெல்லாம் நம்ம இருக்கு இது எல்லாமே இருக்கு. நம்ம பண்ணதை தான் இப்ப திருப்பி அதாவது நடந்திருக்குது. 2 நாளைக்கு இப்படி நடந்தது எல்லாமே இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இந்த படம் ரிலீஸே ஆகலையே சார். ஆமா பத்திரிகை ஊடகம் யூடியூபர்ஸ் எல்லாரையும் தான் சொல்றேன் நான். எல்லாரும் சேர்த்து தான் சொல்றேன். ஓகே நன்றி.